ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுரேஷ் பேசுகிறேன். இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு கியா செல்டாஸ் அப்படின்ற காரோட ஒரு கம்ப்ளீட் டேம்பிங் சொல்யூஷன்ஸ் பற்றி தான். இதில் நான் யூஸ் பண்ணிருக்கிறது டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டோட ஒரு சில்வர் அப்படின்ற ஒரு சிசிஎஸ் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒன்லி அவைலபிள் இன் சிசிஎஸ் ஸ்டோர்ஸ். இந்த டேம்பிங் வந்து நாங்கள் 2mm கிரேட்ல வர்றது. இது வந்து என்டையர் ஃப்ளோருக்கு நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஃப்ளோர், பூட் ரூம் அண்ட் ஏபிசி பில்லர்ஸ் அண்ட் சைட் வால் அண்ட் 4 டோர்லையுமே பார்த்தீங்கன்னா டபுள் லேயர்ஸ் மாதிரி லொக்கேட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் பூட் லொக்கேட் பண்ணியிருக்கோம். ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லேயர் பை லேயராக ஆட் ஆன் பண்ணியிருக்கிறோம். ஸோ உதாரணத்துக்கு இந்த டேம்பிங் வந்து நாங்க என்டையர் காருக்கு லொகேட் பண்ணிருக்கிறோம். ஃப்ளோருக்கு வந்து வைப்ரோ பேரியர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஹெவி ரப்பரைஸ் மெட்டீரியல் வந்து நாங்க ஃப்ளோருக்கு லொகேட் பண்ணிருக்கிறோம். அந்த டேம்பிங் வந்து ஃப்ளோர்ல இருந்து வர வைப்ரேஷன்ஸ் வந்து குறைக்கிறது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். நீங்க ஒரு 190 120 ஸ்பீட்ல நீங்க டிரைவ் பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு வண்டியில் அடியில் இருக்கிற அந்த ரோட் நாய்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும், டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்ண கொடுக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸை வந்து அவாய்ட் பண்றதுக்கு வந்து நமக்கு ஃப்ளோர் டேம்பிங் வந்து மஸ்டா தேவைப்படுது. அதுக்கு யூஸ் பண்றது தான் வைப்ரோ பேரியர் அப்படின்றது. இதுவுமே ஒரு டாக்டர் ஆர்டெக்ஸோட ஒரு சிசிஎஸ் குரூப் ப்ராடக்ட் தான். இந்த என்டையர் ரூஃப்க்குமே பாத்தீங்கன்னா நாங்க சில்வர் தான் லொகேட் பண்றோம். இதுவுமே ஒரு 2mm மெட்டீரியல் தான். ரூஃப் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அண்ட் விண்ட் நாய்ஸ் வந்து ரூஃப் மூலமா உங்களுக்கு விண்ட்ஷீல்டு மூலமா கிராஷ் பண்ணிட்டு மேல போற விண்டை கூட அது மெட்டல்ல பட்டு போகிறப்ப ஒரு வைப்ரேஷன் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த ஒரு மைன்யூட் வைப்ரேஷன் ஒரு நாய்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிட்டு இருக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி நாய்ஸை வந்து ஃபில்டர் பண்றதுக்கு இந்த ரூஃப் டேம்பிங்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட. ஸோ இந்த ரூஃப் டேம்பிங் வந்து என்டையர் ரூஃப்க்குமே நாங்கள் லொகேட் பண்ணிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே இந்த கார் டேம்பிங் ஆட் ஆயிருக்கு. அண்ட் இந்த கார் டேம்பிங் வந்து செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மெட்டல் லொகேட் பண்ணிருக்கிறோம். அண்ட் இந்த ஏரியா ஸோ என்டையர் மெட்டல் சர்ஃபேஸ்ல ஒரு லேயர் ஃபுல் லோட் பண்ணிருக்கோம். அதுக்கு செகண்ட் லேயரா வந்து நாங்கள் பெஃபல் பிளஸ் இன்டெக்ரான்ற ஒரு டேம்பிங்குமே லொகேட் பண்ணிருக்கோம். அதுவுமே ஒரு டாக்டர் ஆர்டெக்ஸ் சிசிஎஸ் குரூப் ப்ராடக்ட் தான். அது வந்து ஒரு ஃபோம் கைண்ட் ஆஃப் ஒரு ரப்பரைஸ்டு மெட்டீரியல் கூட சொல்ல வர முடியும். அந்த மெட்டீரியல் எதுக்காகனா ஸ்பீக்கர்ல வர ரிஃப்ளெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிளாக் பண்றதுக்கும் அண்ட் டோர்ல இருக்கிற அந்த வைப்ரேஷன்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்குமே அது வந்து ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதுவும் செகண்ட் லேயர் லொகேட் பண்ணிருக்கோம். அகைன் தேர்ட் லேயர் பாத்தீங்கன்னா மெட்டல்ல நார்மல் டோர்ல இருக்கிற ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஃபுல்லாவே நாங்க வந்து தேர்ட் லேயர் டேம்பிங்குமே லொகேட் பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து ஃபோர்த் லேயரா டோர் பேனல்ஸ் பார்த்தா லேஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு டேம்பிங் இருக்கு. அது வந்து ஒரு மைக்ரோ கண்டென்ட்ல ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் ஸ்பாஞ்ச் கூட சொல்ல முடியும். அந்த ஃபோம் வந்து நாங்க என்டையர் டோர் பேனல்ஸ் லொகேட் பண்ணிருக்கோம். ஒய் பிகாஸ் அந்த குட்டி குட்டி பிளாஸ்டிக்கோட ராட்லிங் நாய்ஸஸ், அந்த ஒயரும் அந்த பேடும் படுறத ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அந்த மாதிரி எல்லா விதமான ஒரு பிளாஸ்டிக் டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்றதுக்கு வந்து அந்த லேஸ் எக்ஸ்பர்ட் தேவைப்படுது. அந்த லேஸ் எக்ஸ்பர்ட்டுமே வந்து ஒரு சிசிஎஸ் குரூப் ஆஃப் ப்ராடக்ட் தான். இது எல்லாமே இந்த காருக்கு லொகேட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இது வந்து காருக்குமே லொகேட் பண்ண முடியும். இதை தாண்டி நம்ம வீல் ஆர்ச் பண்ண முடியும், ஃபயர் வால் பண்ண முடியும், அண்ட் மற்ற சர்ஃபேஸ் கூட பண்ண முடியும். ஸோ அந்த டேம்பிங் இங்கே பண்றப்ப அதோட ஸ்டெப் ஆஃப் கொஸ்டிக்கல் வந்து இன்னமும் நமக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லை பெருசாக ஸ்பீக்கர் சேஞ்சஸ் எதுவும் பண்ணல, எல்லாமே ஓஎம் ஸ்பீக்கர்ஸ், ஓஎம் செட் யூனிட் எல்லாமே ஆஸ் அண்ட் கண்டிஷனில் காரில் என்ன வந்திருக்கோ அதுதான் வந்திருக்கு. ஜஸ்ட் டேம்பிங் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம், ஜஸ்ட் குவைட் கம்ஃபர்ட்டுக்காக. அண்ட் இந்த கார் உங்க கூடவே நாங்கள் ஒன் மோர் திங் ஸ்பெஷலாக ஆட் பண்ணிக்கிறது வந்து ரெட் விண்ட். அது வந்து இந்த ஒரு ரப்பர் பீடிங் ஃபுல்லாக லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரப்பருக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ரெட் விண்டோட குவாலிட்டி மெட்டீரியல் இருக்கும். இந்த டேம்பிங் அந்த ஒரு ஃபோம் ரப்பர் ரோப் வந்து நாங்கள் என்டையர் ஒரு பீடிங் ஃபுல்லாக லொகேட் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி 4 டோர் பிளஸ் பூட் எல்லாமே உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணுறப்ப ஒரு விதமான கேப் கிரியேட் ஆகும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது வந்து ஏர் கேப் சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்பீடில் நீங்கள் போறீங்கன்னா அந்த ஏபிஎல்ல பட்டு இந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த ரப்பர் கேப்ஸ் மூலமா காற்று உள்ளே போயிட்டு மைனூட்டாக இருக்கிற ஹோல்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஒரு விதமான நாய்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஹெவி ஸ்பீடில் நீங்கள் போகிறப்ப 110 130 நீங்கள் போகிறப்ப உங்கள் கவனிச்சிருப்பீங்க ஏபிஎல்ல இருந்து ஒரு மாதிரி ஒரு நாய்ஸ், ஒரு வின் நாய்ஸ் வந்துட்டு இருந்திருக்கும். அந்த வின் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ரெட் விண்ட். இதுவுமே உங்களுக்கு 4 டோர் அண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக நீங்கள் போடுறப்ப உங்கள் டோர் க்ளோஸ் பண்ணுற வரப்ப அந்த சவுண்டுமே உங்களுக்கு அஃப்கோர்ஸ் மாற்றி கொடுக்கும். அண்ட் டேம்பிங் மாற்றினாலே உங்கள் டோரோட குவாலிட்டி மாறிடும். அட் சேம் டைம் ரெட் விண்ட் போட்டால் இட்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் ஒரு ப்ராடக்ட் கூட சொல்ல முடியும். இதுவுமே ஒரு டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டோட ஒரு பார்ட் ஆஃப் ப்ராடக்ட் தான். அண்ட் இந்த டேம்பிங் நாங்கள் வந்து பானட்டுக்குமே லொகேட் பண்ணியிருக்கிறோம். பானட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் பார்ட்டிகல்ஸை மட்டும் நாங்கள் டேம்பிங் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுவுமே வந்து சில்வர் சீரிஸ் மட்டும் தான். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம 2.6mm 2mm 1.6mm சொல்லிட்டு மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு. நாங்கள் இதில் யூஸ் பண்ணுறது வந்து 2mm மெட்டீரியல்ஸ் தான். பேசிக்காக லா பார்த்தீங்கன்னா டேம்பிங்ஸ் வந்து திக்கர் மெட்டீரியல், திக்கர் டேம்பிங் அந்த ஒரு கான்ஃபிகரேஷன் தான். அஃப்கோர்ஸ் பட்ஜெட்டுமே ஒரு லெவல் உண்டு. ஸோ அதுக்கு தான் இந்த டேம்பிங்கில் வந்து கம்ப்ளீட் 2mm லொகேட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ப்ராடக்ட் ஃப்ரம் டாக்டர் ஆர்டெக்ஸ். இந்த டேம்பிங் மெயினாக
யூஸ் பண்ற ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா சவுண்ட் அக்வாஸ்டிக்காக தான். இப்போ இதே கார் நீங்க வந்து ஒரு 80 ஸ்பீட் நீங்க நார்மலா டிரைவ் பண்ணிருப்பீங்க. இதே செல்டாஸ் நீங்க பிஃபோர் டேம்பிங் யூஸ்க்கும் ஆஃப்டர் டேம்பிங் யூஸ்க்கும் உங்களுக்கு டே அண்ட் டிஃபரன்ஸ் கிடைக்கும். கார் ஒரு ப்ராப்பர் அக்வாஸ்டிக்கல் ஃபார்ம் ஆகிறதுனால ரோட்ல பேசுற வாய்ஸ்ல இருந்து ஜென்ரலா நடக்கிற ஹாங் சவுண்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே குவைட் கம்ஃபர்ட்டா மாத்தி கொடுத்து ஒரு லக்ஸரியான ஒரு இன்டீரியர் ஃபீலுமே கொடுக்கும் இந்த மாதிரி டேம்பிங் சொல்யூஷன். இந்த மாதிரி டேம்பிங்ஸ் நம்ம செல்டாஸ்னு இல்லை A to Z எல்லா விதமான கார்களுக்குமே பண்ண முடியும். தேவைப்படுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது கார் சென்ஸ் டாக்டர் ஆர்டெக்ஸோட அஃபிஷியல் CCS ஸ்டோர்.